நேச தந்தையே, சூசை தந்தையே, எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே, எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே, நேச தந்தையே, சூசை தந்தையே, எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே, எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே. நேர்மையான மனிதராக வாழ்ந்தவரே, வானதூதர் சொன்னது போல் நடந்தவரே, நேர்மையான மனிதராக வாழ்ந்தவரே, வானதூதர் சொன்னது போல் நடந்தவரே, தாய்க்கும் சேக்கும் நிழலாக நின்றிட ஊரும் உறவும் துறந்தவர் நீர், தாய்க்கும் சேக்கும் நிழலாக நின்றிட ஊரும் உறவும் துறந்தவர் நீர், மகிழ்ந்தோ புகழ்ந்தோ பாதுகாவலர் நீதாமே, மகிழ்ந்தோ புகழ்ந்தோ பாதுகாவலர் நீதாமே, நேச தந்தையே, சூசை தந்தையே, எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே, எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே, நேச தந்தையே, சூசை தந்தையே, எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே, எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகிற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். மணமகனின் வருகையால் மனங்கள் யாவும் மகிழ்கிறது. புத்தம் புதிய புது வாழ்வை நமக்கு அருள்வதற்காக நமக்காக பிறந்த இறை குழந்தை இயேசுவை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அன்பையும் அருள பிறந்துள்ள குழந்தை இயேசு நம் வாழ்வில் உடன் பயணிக்க வருகிறார். தமது வருகையின் மூலம் அனைத்து மக்களையும் பரிசுத்தமான வாழ்வு வாழ அழைக்கும் இறை குழந்தை இயேசுவின் பலியான இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இனிய வாழ்வு தந்த இறைவனுக்கு மகிழ்ச்சியோடு கூடிய நன்றியை வெளிப்படுத்துவோம். போராட்டங்களும் குழப்பங்களும் நோய்களும் இறைமகன் இயேசுவின் பிறப்பால் மகிழ்ச்சியாக மாறும் என்பதை விசுவசிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவான் திருத்தூதர் கைது செய்யப்படும் நிகழ்வினை வாசிக்கின்றோம். அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் நற்செய்தியை பறைசாற்றி மக்களிடையே
பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தவரை கல்லால் எறிந்து கொலை செய்யும் நிகழ்வை வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் என்ற வாக்கினை தருகிறார் இயேசு. நற்செய்தி அறிவிக்கும் போதும் நற்செய்தியின்படி வாழும் போதும் நம்மை எல்லோரும் வெறுத்தாலும் இறுதி வரை மன உறுதியுடன் நமக்கு அழைப்பு தருகிறார். நம்மை தூய்மையாக்கி, பாதையை செம்மையாக்கி, செயலை நேர்மையாக்கி, எண்ணங்களை இனிமையாக்கி, மனதை மகிழ்ச்சியால் நிரப்பிடுவோம். புத்தம் புதிய குழந்தை இயேசுவை நம் மனதிற்குள் அழைத்திடுவோம். உலகை உவகையால் நிரப்பிடுவோம். உள்ளன்போடு இப்பலியில் இணைந்திடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். நாம் பக்தியோடு இணைந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனமுடைந்து விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனமுடைந்து விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவுகூரும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய மற்றும் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 54 முதல் 60 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய பிறப்பு, ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு பெருமகிழ்வை தருகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நிறைவை தேடி நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம். மனித மனம் ஒரு விதமான ஒரு அனுபவத்தை எந்நாளும் நாடிக்கொண்டே இருக்கிறது. அது என்ன அனுபவம், அது என்ன நிறைவு என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் ஒவ்வொருவருமே கண்டிப்பாக மன அமைதியை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். எங்கேயாவது நமக்கு மன நிறைவு கிடைக்காத, நமக்கு அமைதி கிடைக்காத, எனக்கு இந்த மனதில் ஏற்படுத்தக்கூடிய இந்த துன்பங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் ஏதோ ஒரு குறையிலிருந்து எனக்கு ஒரு நிறைவு கிடைக்காதா, ஒரு அமைதி கிடைக்காதா என்று எங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் அமைதி கிடைக்குமோ அப்படிங்கிற சிந்தனையோடு பல இடங்களில் நாம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இறுதியாக இந்த கடவுள் மட்டும்தான் நமக்கு மன அமைதியை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம சிலர் இந்த கடவுளை தேடி வருகிறோம். இன்னும் சிலர்னு சொல்றதை விட பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கடவுளாவது நமக்கு அமைதியை தரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு கடவுளை நாம தேடி வருகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அன்றாட பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கடவுள் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நிறைவை நம்மால புரிந்து கொள்ளவே முடிவது கிடையாது. கடவுள் ஏற்கனவே நமக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய மன நிறைவை நம்மால கண்டுபிடிக்கவே முடிவதில்லை, அதை புரிந்து கொள்ளவும் நம்மால முடியவும் இல்லை. ஏன் அந்த கடவுளை நாம் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியை நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சிந்தித்து பார்த்து நாம் இந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். கடவுள் நமக்கு ஏற்கனவே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊரிலே மெசியா என்பவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியை வானதூதர் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். அது என்ன மகிழ்ச்சி? அந்த மகிழ்ச்சி யார் என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது நிச்சயம் நம் ஆண்டவர் இயேசுதான் அந்த மகிழ்ச்சியாக நாம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு மகிழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆண்டவர் இயேசுதான் நாம் கொண்டிருக்கிற மகிழ்ச்சியின் அடையாளமாக அவர் இருக்கிறார். இதைத்தான் அதை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 12 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுவே உங்களுக்கு அடையாளமாக
இருக்குது அப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில யார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார், அந்த மகிழ்ச்சியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்காக பிறந்திருக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவரே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆம், ஆண்டவருடைய பிறப்பு எல்லாருக்குமே மகிழ்ச்சியை தந்தது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நாம் ஒவ்வொருவருடைய பிறப்பும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம் அப்படின்னா முதலாவதாக நம்முடைய பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க, நம்முடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. அப்ப நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. எப்படி நாம் இந்த உலகத்தில் பிறந்ததுனால நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னா யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 3 நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. அப்ப நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்துல நாம பிறந்திருக்கிறோம். அதைத்தான் புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 16 பார்த்தோம் அப்படின்னா, அனைத்தும் அவரால் அவர் வழியாய் படைக்கப்பட்டன, அவருக்காக படைக்கப்பட்டன அப்படி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியை நாமும் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய புனிதரும் தான் பிறந்ததற்காக அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துமஸ் என்கிற அந்த பெரும் விழாவை பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடி அடுத்த நாளே நாம் ஒருத்தருடைய இறப்பை கொண்டாடுகிறோம். புனித ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய் திரு அவையின் முதல் மறை சாட்சியாக இருக்கக்கூடிய புனித ஸ்தேவானுடைய இறப்பை நாம கொண்டாடுகிறோம். வேற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு பெரும் மகிழ்ச்சி நம்முடைய மதத்துல கிறிஸ்தவத்துல உண்டு. ஏன் அப்படின்னு பார்க்கிற பொழுது நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் தான் இறப்பையும் கொண்டாடுகிறோம், பிறப்பையும் நாம கொண்டாடுகிறோம். புனிதர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அவர்களுடைய நினைவு நாள் எதாக இருக்குது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய விண்ணக பிறப்பின் நாளைத்தான் நாம் ஒரு விழாவாகவோ ஒரு நினைவாகவோ நாம கொண்டாடுகிறோம். எதற்காக அந்த இறப்பையும் பிறப்பையும் நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் நாம கொண்டாடுகிறோம் அப்படின்னா, அந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவருமே கிறிஸ்துவுக்காக பிறக்கிறோம், இறக்கக்கூடிய அனைவருமே கிறிஸ்துவுக்காய் சாட்சிகளாய் மாறி கிறிஸ்துவுக்குள் நாம இணைகிறோம் என்கிற சிந்தனையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் பிறக்கிறோம், கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் குறிப்பாக கிறிஸ்துவத்தில் இந்த இறப்பையும் பிறப்பையும் நாம கொண்டாடுகிறோம். அதுவும் முக்கியமாக இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய புனித ஸ்தேவானும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா தான் பிறந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறார். எப்படி மகிழ்ச்சி அடைகிறார் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவருக்காக இயேசுவுக்காக தன் உயிரை கொடுப்பதில் அவர் மகிழ்ச்சியை அடைந்தார். ஸ்தேவானை பத்தி புனித புல்ஜேனியஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, புனித ஸ்தேவான் அன்பினால் பற்றி எறிந்தவர், காரணம் அவர் கடவுள் மீது கொண்ட அன்பினால் கடவுளுக்காக தன் உயிரையும் கொடுக்க முன்வந்தவர், மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் தன்னை கற்களால் அடித்தவர்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுகிறார். அன்புதான் புனித ஸ்தேவானின் வாழ்க்கையை முழுமையாக ஆட்கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு புனித ஸ்தேவானை பத்தி புனித பெல்ஜியூஸ் மிகச் சிறப்பாக எடுத்து கூறுகிறார். புனித ஸ்தேவானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புனித ஸ்தேவான் எருசலேமில் பிறந்தவர். கமாலியேல் என்று சொல்லக்கூடிய சட்ட அறிஞரிடம் கல்வியை சட்டத்தை பகின்றவர். கிரேக்கம் தெரிந்த பிற இனத்தவர் என்று சொல்லக்கூடிய யூதர் அல்லாத ஒரு மனிதர். அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு உயிர் பெற்றக்கு அப்புறம் விண்ணகத்திற்கு அடைந்தக்கு அப்புறம் திருத்தூதர்கள் மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம் வருகிறது. திருத்தூதர் பணிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது தெரியும். என்ன வாக்குவாதம் அப்படின்னு சொன்னா, அந்த கிரேக்க கைமண்களை கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது திருத்தூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க கடவுளுடைய நற்செய்தியை பரப்புவதற்காக நாங்க வேலை செய்யணுமா, இல்ல உங்களுக்கு உணவு கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நாங்கள் வேதனைப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 7 நபர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களை திருத்தொண்டர்களாக நியமிக்கிறார்கள். இந்த கிரேக்கம் பேசக்கூடிய மக்களுக்கு பொறுப்பாளராக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 7 நபரில் ஒருவராக புனித ஸ்தேவான் இருக்கிறார். புனித ஸ்தேவான் தூய ஆவியாரை பெற்றுக் கொண்டவுடனே ஆண்டவருக்காக மிக உறுதியோடும் தைரியத்தோடும் ஆண்டவரை பற்றி அவர் போதிக்கின்ற காரணத்தினால் பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் எப்படி இயேசுவை கொல்வதற்காக மக்களை தூண்டி விட்டதை போல புனித ஸ்தேவானையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி மக்களை தூண்டிவிட்டு அவரை கற்களால் எறிந்து கொல்லப்படுகிறார்.
அப்படி கற்களால் எரியப்படுகிற பொழுது திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 7 இறைவார்த்தை 56 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புனித ஸ்தேவான் சொல்லுவார், இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் நான் காண்கிறேன். கடவுளே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கொன்றவர்களுக்காக அந்த உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சிக்காக ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன், ஆண்டவருக்காக நான் சாட்சியாக மாறுகிறேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பிறரை மன்னிக்க கூடிய ஆற்றலை தருகிற. அதனாலதான் அவரை நாம் ஒரு பெரிய புனிதராக திருச்சபையினுடைய முதல் மறை சாட்சியாக அவரை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இந்த புனிதர் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு கற்று தருகிறார். அதுவும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கிறிஸ்து நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையை, அந்த மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை புனித ஸ்தேவான் இன்றைக்கு நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகிறார். அவர் தான் பிறந்ததற்காக இந்த உலகத்தில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இயேசுவுக்காக திருநிலைப்படுத்தப்பட்டதை பார்க்கிற பொழுது அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். இதை விட மேலாக ஆண்டவருக்காக, ஆண்டவர் இயேசுவுக்காக நான் சாட்சியாக மாறுகிறேன், கற்களால் எறியப்பட்டு நான் கொல்லப்படுகிறேன் அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சியினால், ஆண்டவருக்காக சாட்சியாக மாறக்கூடிய அந்த எண்ணத்தினால் கடவுளையே பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு வலப்பக்கத்தில் இருப்பதை அவர் பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலை பெறுகிறார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் கொண்டு இருக்கிற அந்த தூய்மையான மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை புனித ஸ்தேவான் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகிறார். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா துன்பங்கள் இருந்தாலும் கூட நம்ம சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஏற்கனவே நாம் அறிந்ததுதான், ஒருத்தர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா பல பேருடைய பதில் என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ இருக்கும், ஏதோ இருக்கும், ஏதோ வாழுறோம், ஏதோ உண்கிறோம், ஏதோ குடிக்கிறோம், ஏதோ தூங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு நிறைவில்லாத ஒரு வெறுமையை நம்மளுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். கடினம்தான், வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக கடினமாக ஒன்றாதான் இருக்கிறான். இருந்த போதிலும் கூட கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கடவுள் ஆண்டவர் வழியாக நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. அந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படி பெற வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் புனித பவுலடியார் தெசலோனியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 16 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுங்கள், எல்லா சூழலிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த எல்லா சூழலிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி முடிக்கிற பொழுதுதான் அந்த மகிழ்வை நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா சூழலிலும் ஒரு சின்ன ஒரு ஜெபம் சொல்லுங்களேன், கடவுளே எனக்கு இந்த சூழலை தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆரம்பத்துல கடினமாகத்தான் இருக்கும், இதனுடைய பலனை பார்க்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கும். ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதை செயல்படுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற நிறைவை வேற யாராலையும் தரவே முடியவே முடியாது. எல்லா சூழலிலும் மகிழ்ச்சியாக இருந்த போதிலும், துன்பத்தில் வாடுகிற பொழுதிலும், பசியா இருக்கிற பொழுதிலும், தனிமையாக இருக்கிற பொழுதிலும், கூட்டத்தோடு இருக்கிற பொழுதிலும், எல்லா நேரத்திலும் கடவுளே எனக்கு இந்த நிலையை தந்ததற்காக உமக்கு நன்றி, எனக்கு இந்த மகிழ்ச்சியை தந்ததற்காக நன்றி, எனக்கு இந்த துன்பத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் எல்லா சூழலிலும் நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது அந்த நன்றி நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. அப்பொழுதுதான் புனித பவுலடியார் சொல்லக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுங்கள் அப்படிங்கிறது நிறைவு பெற்று அந்த மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில நாம புனித ஸ்தேவான் பெற்றதை போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் பெற முடியும். அந்த மகிழ்ச்சியை நிறைவாக பெறுகிற பொழுதுதான் கடவுளுடைய தேடல் கடவுள்தான் அப்படிங்கிற நமக்கு அந்த நிறைவை தரும். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம், கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு மகிழ்வை தருகிறது. அந்த மகிழ்வு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற பொழுது, கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாய் மாறுகிற பொழுது அந்த மகிழ்வு நம்முடைய வாழ்க்கையில் எந்நாளும் தங்கும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பிறப்பு காலத்தில் நம்மை பெறாகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை நாம் எழுந்து நின்று எழுப்புவோம். தந்தையே,
விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் பரிவு, இரக்கம், கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் தங்களை அணி செய்து கொண்டு எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழும் மனப்பக்குவத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லவரான தந்தையே இறைவா, பிறக்க இருக்கும் புதிய ஆண்டில் அமைதியும் மகிழ்வும் பாதுகாப்பும் அருளும் நிறைந்த ஓர் ஆண்டாக எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, இதுநாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற சகல நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்கின்றோம். எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்றும், படிக்கின்ற எம் பிள்ளைகள் கற்காய் படிக்கவும் அவர்களுக்கு போதிய அறிவையும் சிறந்த ஞானத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தந்து எம்மை மகிழ்விக்கும் எம் இறைவா, தொற்று நோயின் வீரியம் குறைந்து மக்கள் விரைவாக நலம் பெற்று மகிழ்வுடன் கிறிஸ்து பிறப்பு காலத்தை கொண்டாட தேவையான எல்லா அருள் வளங்களையும் தந்து இறைமக்கள் அனைவரும் இல்லத்தில் தங்கி இறை ஆசீர் நிறைவாக பெற்று செல்ல அருள்மழை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாறுங்கள் என்று அழைத்தவரே எம் இறைவா, உமது வருகையால் நாங்கள் உமது வழிகளில் பயணிக்க தடையாக இருக்கும் இவ்வுலக நாட்டங்களில் ஆடம்பரங்களில் அக்கறை காட்டாமல் இரக்கம் நிறைந்த உம்மை போல் நாங்களும் இரக்கத்தோடு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழ இறை அரசை கட்டி எழுப்ப நாங்களும் முழு மனதோடு ஈடுபட உமது வல்லமையை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர் நீரும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்கு உரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலி பொருட்கள் உமக்கு உகந்தனவாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகதூதர் முதன்மை வானகதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கற்பனையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் நமக்கு தருகிற அமைதியை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவரே, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் என்று ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். அரணும் கோட்டையும் ஆனவரே,
தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைச்சாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்கச் செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.